வணக்கம். இன்றைக்கி பதிவில் எறா ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த எறா ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு 2 கிலோ எறாவை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த எறாவை குட்டி குட்டியாக சின்ன சின்ன எறாவாக பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அந்த சின்ன எறாவில் நிறைய மண் இருக்கும். அந்த மண் போகிறப்ப நல்லா ஒரு 5 தடவை 6 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துட்டு அதில் மேலே இருக்கிற தோலை கொஞ்சம் பொறுமையாக பதமாக பிச்சு எடுக்கணும். ஏன்னாக்கா அந்த தோலில் சதை பிச்சுக்கிட்டு வந்துடாத அளவுக்கு எடுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அந்த நரம்பு பிச்சுக்காமல் எடுக்கணும். இந்த சதையும் பிச்சுக்கக்கூடாது. நரம்பு கருப்பாக ஒரு நரம்பு இருக்கும். அந்த கருப்பாக இருக்கிற நரம்பு கசக்கும். அதனால் அதை பதமாக பொறுமையாக எடுத்து உருவினோம்னா நல்லா அழகாக நீட்டாக நரம்பு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த எறாவை திரும்ப ஒரு தடவை நல்லா உரித்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி உரித்து எடுத்துகிட்டு திரும்பவும் நல்லா ஒரு 4 தடவை 5 தடவை தண்ணி விட்டு அலசி எடுக்கணும். இந்த எறா ஒரு 6 மாதத்துக்கு கெட்டு போகாது. நல்லா வச்சுருந்து சாப்பிட்லாம். ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறவங்க எல்லாருமே இதை வச்சுருந்து சாப்பிட்லாம். ரெண்டாவது இது நல்லா புழிஞ்சி தண்ணி இல்லாத ஒடியை புழிஞ்சு வச்சுக்கணும். ஒடியை புழிஞ்சு வச்சுட்டு ஏன்னா ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெசறணும். நல்லா எல்லா பக்கமும் இந்த மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் இந்த எறாவில் ஒன்று போல் பட்டு நல்லா பெசறி இதை நல்லா எல்லா பக்கமும் பரவுறது போல் அமுக்கி வைக்கணும். நல்லா அப்படியே நல்லா பெசறிட்டு நல்லா ஒரு அம்மி அப்படியே வைக்கணும். இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இது ஊறிட்டே இருக்கட்டும். அதுக்கு இடையில் ஒரு 1/2 கிலோ தக்காளியை என்ன செய்யணுன்னா சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 100 கிராம் பூண்டு, ஒரு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பச்சை மிளகாய். இதை இஞ்சி என்ன பண்ணணும், கொஞ்சம் குட்டியாக ஒரு தூளாக நைஸாக சன்னமாக கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி பூண்டையும் கொஞ்சம் சன்னமாக அரிஞ்சு வச்சுக்கணும். நல்லா சின்னதாக குட்டி துண்டாக இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பூண்டும் அதே மாதிரி. இது கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக, வாசனைக்கு அந்த எண்ணெயில் போட்டு தாளிக்கிறதுக்காக தான் இந்த பூண்டையும் இஞ்சியும் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். மிச்சம் இருக்கிற பூண்டையும் இஞ்சியும் நல்லா பேஸ்ட்டு போல் மிக்சியில் போட்டு தனித்தனியாக, பூண்டு தனியாக இஞ்சி தனியாக பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறம் இந்த தக்காளி இப்போ வெந்திருக்கும். மெதுவாக அந்த தக்காளியை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். தக்காளியை எடுத்து தட்டில் வச்சுட்டு நல்லா தக்காளி காயிட்டும், ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அப்போ தான் கை வச்சு இந்த தோலை உரிக்க முடியும். சூட்டோட தோலை உரிக்கிறது கொஞ்சம் சிரமம், கை வலிக்கும். அதனால் என்ன செய்யணும், சூடு ஆறட்டும். அதே சமயத்தில் ரொம்பவும் ஆற விட்டுட்டோம்னா அந்த தோல் திருப்பியும் போய் இந்த வெந்த தக்காளியில் ஒட்டிக்கிடும். அதனால் என்ன செய்யணும், பதமாக கொஞ்சம் சூடை பொறுத்துக்கிட்டே மெதுவாக அந்த தோலை பக்குவமாக உரித்து எடுக்கணும். எல்லாத்தையும் உரித்து எடுத்துகிட்டு ஒன்று போல் பத்திரமா வச்சிடணும். தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடணும். அதை அந்த தக்காளியை இதை என்ன செய்யணும், இந்த தோல் தேவையில்லை, தக்காளியை அரைச்சி பேஸ்ட் வடிவத்தில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பச்சை மிளகாயை நீல வாக்கில் 2 கட் பண்ணிக்கலாம். அப்படியே 2 கட் பண்ணி அதையும் ஒரு இடத்துல பக்குவமாக தனியாக தூக்கி வச்சுக்கிறேன். என்ன ஒரு 10 மிளகா 15 மிளகா இருந்தால் போதும். சில பேர் கொஞ்சம் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 15 மிளகா வச்சுருக்கேன். இப்போது கருவேப்பிலையை கொஞ்சம் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதையும் எடுத்து இதெல்லாம் தாளிக்கும் போது போடுறதுக்காக வேணும். இப்போது ஒரு 100 கிராம் 150 கிராம் புளி, அந்த புளியில் கொஞ்சம் போல் சுடுதண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கணும். தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஆறுனதுக்கப்புறம் இந்த புளியை நல்லா திக்காக பேஸ்ட்டு மாதிரி கரைச்சி தனியாக வச்சுக்கணும். இப்போது ஒரு வாணலில் சட்டி காஞ்சதும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். எண்ணெய் நல்லெண்ணெய் தான். இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது. அதனால் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு இந்த எறாவை ஊற வச்சுருக்கிறோம்ல, அந்த ஊற வச்ச எறாவை இந்த எண்ணெயில் எடுத்து போட்டு அப்படியே பரவலாக விடணும். எல்லா இடத்துலையும் அந்த எண்ணெயில் எல்லா இடத்துக்கும் போகிறது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு வறுக்கலாம். பாதியாக கூட. நிறையா எறா இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கலாம். கொஞ்சோண்டு தான் இருக்குன்னா ஒரே தடவையாகவும் போட்டு வறுக்கலாம். இந்த எறா தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எல்லாத்தையும் உதுத்து எட்ட தனித்தனியாக அந்த எண்ணெயில் விடுறேன். அப்படி எண்ணெயில் விட்டால் தான் திருப்பி விடும்போது அந்த மேலே இருக்கிற மசாலா
எண்ணெயில் கொட்டாமல் இறாவோடையே ஒட்டிக்கிட்டு இருக்கும். இப்போ லேசாக அப்படியும் இப்படியும் பரட்டி விட்டோம்னா இந்த இறாவில் இருக்கிற மசாலா வந்து எண்ணெயை விட்டு எண்ணெயில் இறங்காமல் என்ன செய்யும், இறாவிலேயே ஒட்டிக்கும். இப்போ கொஞ்சம் இந்த இறா நல்லா வேகட்டும், லேசாக நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் இப்படி அப்படியும் ஒரு பரட்டி இந்த இறா வந்து கொஞ்சம் செவந்த நிறமாக வரும். வெள்ளையாக இருந்த இறா கொஞ்சம் செவந்த நிறமாக வரும். அந்த நிறம் வரும்போது இந்த இறாவை எடுத்து தனியாக வச்சுக்கணும். இதே மாதிரி இன்னும் மிச்சம் இருக்கிற இறாவையும் போட்டு இதே மாதிரி தான் 2 தடவை 3 தடவை எத்தனை தடவை எவ்வளோ இருக்குதோ இறாவை அதை ஃபுல்லாக வறுத்துக்கணும். இது வந்து ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறவங்க, தனியாக சமைச்சு சாப்பிட்றவங்க, பேச்சுலர் இருக்கிறவங்க இதெல்லாம் செஞ்சு ஒரு தடவை வச்சுக்கிட்டாங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதை தொட்டுக்கலாம். ஏன் சுடு சாதம் எல்லாத்துக்குமே இதை வந்து சாதத்தை சூடாக வடித்து அந்த சாதத்தில் கொஞ்சமாக எடுத்து போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி வெந்த இறாவை தனியாக ஒரு எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்து இது மாதிரி தனியாக ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்படி எல்லா இறாவும் வறுத்து தனியாக வச்சிடணும். இப்போது அதே வாணலில் திரும்பவும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகை போட்டு கடுகு நல்லா படபடன்னு வெடிக்கட்டும். படபடன்னு கடுகு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் உளுத்தம்பருப்பு அதையும் அந்த எண்ணெயில் போட்டு அந்த உளுத்தம்பருப்பு கருவிடாமல் செவந்த நிறம் வர வரைக்கும் அதை அப்படியே நல்லா வறுக்கணும். இப்போது பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் அதில் போட்டு நல்லா வதக்கிறேன். அந்த கருவேப்பிலையில் தண்ணி இருக்கும், தண்ணி போகிற அளவுக்கு அந்த படபடப்பு போகிற வரைக்கும் நல்லா வதக்குறேன். அந்த வதக்கிட்டு இஞ்சி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன்ல அந்த இஞ்சியை அதில் போட்டு வதக்கணும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, இந்த பச்சை மிளகாயும் அதிலே போட்டு நல்லா பச்சை வாசனை, இந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்துலேயும் உள்ள பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சமாக நல்லா விளக்கி விட்டுட்டு நடுவில் எண்ணெயை விட்டுட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளை போடணும். இந்த பெருங்காயத்தூளை போட்டுட்டு அதையும் நல்லா கலக்கிட்டு இப்போது எல்லாத்தையும் ஒன்று போல் திரட்டி வதக்கலாம். இதே மாதிரியே நல்லா வதங்கணும். அந்த பச்சை மிளகாயும் நல்லா வேகணும், இஞ்சி வேகணும், பூண்டும் வேகணும், எல்லாம் ஒத்தாப்புல வேகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போது இஞ்சி அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சார்ந்துருக்குல்ல அதை அதில் போட்டுட்டு அதேமாதிரி பூண்டு அரைச்சி வச்ச விழுது இதையும் அதில் போட்டுட்டு நல்லா திரும்ப ஒரு தடவை நல்லா வதக்கி விடணும். இந்த இஞ்சி வாசனை பச்சை வாசனை போகணும். அந்த பூண்டும் நல்லா சார்ந்து எல்லாத்துலேயும் ஒன்று போல் கலக்கணும். ஊற்றி இப்போ தேவையான எண்ணெய் தேவையாக இருக்கிறப்ப கொஞ்சம் போல் ஊற்றிக்கலாம் எண்ணெயை. ஏன்னா கேட்கும், அதுவே கேட்கும் எனக்கு எண்ணெய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அந்த நேரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கணும். அப்பப்போ தேவைப்பட போது எண்ணெயை ஊற்றி நல்லா கலரணும். இப்போ நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போது தக்காளியை அரைச்சி வச்சுருக்கல, சுடுதண்ணியில் வேக வச்சு தோலை உரிச்சிட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன்ல அதை அந்த தக்காளியோட சாந்த இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி நல்லா அங்கங்கே இப்போது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போடணும். நான் ஒரு 50 கிராம் தூள் போடுறேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் கூட குறைச்சா நம்ம போட்டுக்கலாம். 50 கிராம் தூள் போடணும். ஏன்னா நாள் காரமாக இருக்கும், அப்புறம் போக போக குறையும் காரம். ஏன்னா இது வச்சுருந்து சாப்பிட்றோம்ல மாதக்கணக்கில், அதனால் காரம் கொஞ்சம் குறையும். அதுக்காக கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டால் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போது கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு இறாவில் பெசரி தான் வச்சுருந்தேன். இருந்தாலும் இப்போயும் கொஞ்சம் போட்டோம்னா அந்த இறாவில் இருக்கிற கவுச்சி வாசனை சாப்பிடும்போது நம்மளுக்கு தெரியாது. அதுக்காக தான் அந்த மஞ்சத்தூள் போடுறது. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு திரும்ப ஒரு கலக்கணும். இனிமேட்டுக்கு கை விடாமல் கலக்கணும். ஏன்னா இப்போ அடுப்பில் நம்ம சிம்மில் தான் வைக்கணும். இதுக்கு மேலே அடுப்பை தூக்கக்கூடாது. அதே சமயத்தில் கை விட்டுட்டோம்னாக்கா என்ன செய்யணும், அடியில் போய் இறங்கிடும், திக்காவதில் இறங்கும். இந்த நேரம் புளி கரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, புளி பேஸ்ட்டு, அதை அப்படியே கொஞ்சம் போல் ஊற்றிட்டு அந்த புளி தக்காளி சாந்து கூட அந்த கிரேவி கூட போய் எல்லாம் ஒன்றா கலந்து இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். சுற்றி எல்லா இடத்துக்கும் போகிறது போல் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். வதக்க தான் இந்த சாந்து சுண்டி வரும். நல்லா கிரேவி மாதிரி அழகாக சுண்டி வரும். ஒன்று போல் கலக்கணும்.
அதே சமயத்தில் கை விடாமையும் கலக்கணும். இப்போது எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும். அந்த நேரம் கொஞ்சம் போல் வினிகர் ஊற்றிக்கலாம். அந்த வினிகர் ஊற்றினா எறா ஊறுகாய் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்காக தான் வினிகர். அந்த வினிகரை ஊற்றுனதுக்கப்புறம் திரும்பவும் இந்த கிரேவிக்குள்ளார எல்லா இடத்துலையும் படுறது போல் நல்லா கலந்து விட்டுடுறேன். இப்போது நல்லா மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். நம்ம ஊற்றின எண்ணெய் அந்த எண்ணெய் மணி நேரம் கிண்டும் போதெல்லாம் தெரியல. இப்போ பாருங்கள், ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருந்ததுனால என்ன செய்யணும், அது கிரேவியாக வரும்போது மேலே வந்து எண்ணெய் நல்லா மேலே தேங்கி நல்லா வரும். இப்போ தான் ஊறுகாய் பதத்துக்கு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த நேரம் வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்போ மேலே வந்து எல்லாம் அழகாக கொடி கட்டிட்டு அப்படியே நிற்கிது எண்ணெய். இந்த நேரம்தான் நம்ம வந்து கை விடாமல் கிளறணும். ஏன்னா அடியில் அப்படியே போய் உக்காடுறதுக்கு பார்க்கும். நம்ம தான் அதை கிளறி விடணும். கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா தான் ஏனத்தில் போய் ஒட்டாமல் நல்லா ஒன்று போல் இருக்கும். இந்த எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும்போது வறுத்து வச்சுருக்கிற எறாவை அந்த எறாவோட கிரேவியில் போட்டுட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கிளறணும். இப்படி நல்லா அந்த எறாவில் வந்து எல்லா சாந்தும் ஊறும். எறா அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கும். இப்போ உறிஞ்சி எடுத்துக்கிற வரைக்கும் இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போவும் நம்ம கை விடக்கூடாது. கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அந்த எறா வந்து அடியில் போய் தங்காமல் கொள்ளாமல் அடி பிடிக்காமல் கருவி போகாமல் நல்லா இருக்கும் வாசனையாக. இந்த எறா ஊறுகாய்க்கு ஒரு தலைவன் இருக்குது. அந்த தலைவன் யாருன்னா தான் வெந்தயமும் கடுகும். இந்த வெந்தயத்தையும் கடுகையும் கொஞ்சம் போல் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வர வரைக்கும் கிண்டி இறக்கி வச்சுட்டு இப்போ வெந்தயத்தை ஒரு வெறும் வாணலில் போட்டு எண்ணெய் விடாமல் நல்லா செவக்க வறுக்கணும். அப்படி செவக்க வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதே வாணலில் கொஞ்சம் கடுகு சும்மா ஒரு 2 டீஸ்பூன், அதில் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்தால் போதும். ரெண்டுத்தையும் போட்டு இந்த கடுகு நல்லா படபடன்னு வெடிக்கணும். அந்த படபடன்னு வெடித்ததுக்கப்புறம் இந்த கடுகையும் தூக்கி எடுத்து வச்சுட்டு இது ரெண்டும் ஆறணும். ஆற விட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த எறா ஊறுகாயில் இதில் வந்து மேலே கடைசியாக தூணும். இதுதான் கடைசி. அதனால தான் இதுக்கு பேர் தலைவன். இவர் இல்லைன்னா ஊறுகாய் மணக்கவே மணக்காது. அதனால் இந்த பொடியை நல்லா எறா ஊறுகாய் இறக்க போகிற பக்குவத்தில் இருக்கும்போது இந்த பொடியை மேலால் தூணும். ஒரு 2 டீஸ்பூன் அல்லது 3 டீஸ்பூன் வரைக்கும் தூவிக்கலாம். ரொம்பவும் தூவக்கூடாது. ஏன்னா வெந்தயம் கொஞ்சம் கசப்பு கொடுத்துரும். அதனால் அந்த கசப்பு வராத அளவுக்கு கொஞ்சமாக பார்த்து அவ்வளோதான். இந்த எறா ஊறுகாய் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த எறா ஊறுகாயை வச்சிருந்து சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்லாம். எல்லாரும் சாப்பிடக்கூடிய பொருள் தான். நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கலாமா?